ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிராவல் வித் சுரேஷா. இன்னைக்கு வீடியோவில் மாடர்ன் மார்வல் சொல்லப்படக்கூடிய அறிவிக்கப்படாத அதிசயமான பூஜ் கலிஃபா பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 124 மாடி. ஹெட்ஃபோனை போட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம ஊரில் கல்யாணத்துக்கு போனால் எப்படி நம்மளை பன்னீர் தூவி வரவேற்பாங்களோ அதே மாதிரி பூஜ் கலிஃபா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதன் வாயிலில் ஃபவுண்டன் ஷோ வச்சு நம்மளை பிரமிக்க வச்சுட்டாங்க. நாங்கள் பூஜ் கலிஃபாவை துபாய் மால் வழியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய அக்வாரியம் வச்சு கலக்கிட்டாங்க. சங்கர் படத்துல வரா மாதிரி பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் தாங்க சொல்லணும். நம்ம ஊர்ல ஆயிரக்கணக்கா செலவு பண்ணி போய் பார்க்கிற அக்வாரியத்தை இவங்க இந்த மால் கெஸ்ட்டுங்களுக்கு ஃப்ரீயாவே டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்க. பெரிய பெரிய ஷார்க்கு, ஸ்டிங்ரே, இது எல்லாம் நம்ம ரொம்ப கிட்டக்க இருந்து பார்க்கிற அனுபவத்தை அது கொடுத்தது. நாம் ரீசன்ட் டைம்ஸில் டச் பண்ணால் ஃபிஷ்ஷஸ் மூவ் ஆகி ஓடுறதையும் ஃபிஷ்ஷோட கலர் சேஞ்சஸ் ஆகுறதையும் நிறைய வீடியோஸில் ட்ரெண்ட் ஆகி பார்த்துருப்போம். அது இங்கே தான். டூரிஸ்ட்டுங்களை கவர்றதுல துபாய்க்கு நிகர் துபாய் மட்டுமே தான். ஏன்னா ஒரு சாதாரண அக்வாரியத்தை கூட எல்லாருமே பிரமிக்கத்தக்க வகையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே மூவ் ஆனால் மாலை சுற்றி நிறைய கடைங்க, இன்க்ளூடிங் ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸோட. அதுக்கப்புறம் என்னடா மாலுக்கு நடுவில் தோரணம் கட்டி வச்சுருக்கீங்கன்னு பார்த்தா 150 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த டைனாசர்ஸ் கூட இங்கே வச்சுருக்காங்க. கடவுள் என்னவோ துபாயை மனிதர்கள் வாழ தகுதியற்ற நிலமாக தான் அவர் படைச்சார். ஆனால் அங்கு இருந்த மனிதர்கள் பிற மனிதர்களையும் நாங்கள் கவர்ந்து இழுக்கிறோம் பாருங்க அப்படின்ற விதமாக இந்த துபாயவே மாற்றி வடிவமைச்சிருக்காங்க. மாலா மியூசியமானே தெரியல. அண்டார்டிகாவில் போயிட்டு ஆசாசியாக பென்குயின் பார்க்கணுன்னு இருந்தேன், ஆனால் இங்கேயே பார்க்க வச்சுட்டாங்க. அவ்வளோதாங்க, இந்த பூஜ் கலிஃபாவோட லெஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்மளுடைய பிரமிப்பு இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது உள்ள ஏதோ ஸ்டாப் வச்சு ரன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு யாரும் நினைக்க வேண்டாம். இது அந்த ஃபியூ செகண்ட்ஸில் அத்தனை ஃப்ளோருக்கு அது மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆன் அன் ஆவரேஜ் ஒரு செகண்டில் 3 ஃப்ளோருக்கு இந்த லிஃப்ட் மூவ் ஆகுது. மொத்தம் 163 ஃப்ளோர் இருக்குது. அதில் பப்ளிக்கான அப்சர்வேஷன் பாயிண்ட்டாக 124th ஃப்ளோர் வரைக்கும் தான் அக்சஸ் பண்ண முடியும். அந்த 124th ஃப்ளோரை ரீச் பண்ணுற வரைக்கும் உங்கள் காது ரெண்டும் அடைச்சிக்கிட்டு ரீங்காரம் பாடிக்கிட்டே இருக்கும்.
அவ்வளோதாங்க. லிஃப்ட்டு ஓப்பன் பண்ணால் சொர்க்கத்துக்கு வந்த ஃபீல் தான். இந்த பில்டிங் தான் உலகத்திலேயே மிக உயரமான பில்டிங்காக கருதப்படுது. அதாவது மொத்தம் 828 மீட்டர்ஸ், 2717 அடிகள் உயரம் கொண்ட இந்த பில்டிங்கை மல்டி யூஸ் ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த பில்டிங்கை சொல்கிறாங்க. இந்த பில்டிங்கில் உலகத்திலேயே லக்ஸுரி ஹோட்டலான ஹார்மனி ஹோட்டலும் இதில் தான் அமைஞ்சிருக்கு.